முக்கிய செய்தி: தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள புஷி ஆனந்தை விடுவிக்க கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள புஷி ஆனந்தை விடுவிக்க கோரி அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், சென்னை தீநகரில் வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவரை விடுவிக்க கோரி அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இன்று காலை முதலே தொடர்ந்து போராட்டங்கள் வருகின்றனர். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதுமே இந்த போராட்டமானது தற்போது தொடங்கி வரை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக, பாஜக என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில் போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் இப்பொழுது பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டமானது சென்னையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில் மட்டுமல்லாமல் ஒரு சில மாவட்டங்களிலுமே இது போன்ற போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என்.ரவியை சந்தித்து தமிழகத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்தும் கடந்த ஒரு 3 மாதங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ந்து ஒரு மனுவை அளித்திருந்தார். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்முறை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்த நிலை அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக முதல் இடமாக வில்லிவாக்கம் பகுதியில் அந்த பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு நோட்டீஸ், அதாவது இன்று காலை பார்த்தோம் என்றால் விஜய் கையால் ஒரு நோட்டீஸ் ஆனது எழுதி அதை சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது. குறிப்பாக அதில் அந்த பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை எனவும், தமிழ்நாட்டில் இந்த சட்ட ஒழுங்கானது மிகவும் கெட்டுள்ளதாகவும், மேலும் அதனை நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டும் எனவும், அதன் தொடர்ச்சியாக பெண்கள் அதாவது கல்லூரி மாணவிகள் பொறுத்தவரையும் உங்கள் அண்ணனாக நான் இருப்பேன், நீங்கள் எதற்கும் பயப்படாமல் கல்வியை தொடர்ந்து பயணிக்கலாம் எனவும், உனக்கு உறுதியாக நானும் இருப்போம், தமிழகத்தை மீட்டுக் கொள்வோம் எனவும் பல்வேறு வார்த்தைகள் தொடர்ந்து இந்த அறிவிப்பானது இன்று காலை வெளியானது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து அதன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அதனை நோட்டீஸாக உருவாக்கப்பட்டு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த நோட்டீஸை பெண்களிடம் வழங்கி விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது சென்னை முழுவதும் இன்று காலை முதல் நடைபெற்று வந்தது. அந்த வகையில் சென்னையில் பொறுத்தவரை டி நகரில் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பார்த்தோம் என்றால் அந்த நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டு வரும் நிலையில் திடீரென அனுமதி இல்லாமல் அது போன்ற நோட்டீஸ்களை வழங்கக்கூடாது, குறிப்பாக முன் அறிவிப்பு இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது என கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை தீநகர் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தற்போது வைத்து வருகின்றனர். அதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் கட்சியின் பொதுச் செயலாளர், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை கைது செய்ததன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் கட்சி நிர்வாகிகள் அந்த பகுதியிலேயே போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சமூக வலைதளங்களில் கட்சி நிர்வாகிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனத்துக்குரியது எனவும், மேலும் அதனை அவர் விடுவிக்க வேண்டும் என கோஷங்களையும் தற்போது எழுப்பி அந்த இடத்தில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு அந்த போராட்டமானது இப்போ தீவிரமடைந்திருக்கிறது என்றும், குறிப்பாக ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சாலையில் அமரும் நேரமானது தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக இன்று இந்த திங்கட்கிழமை பொறுத்தவரையுமே வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் இதனால் இந்த சாலை போக்குவரத்தால் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்பதும் எதிரொலியாக போக்குவரத்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியான தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனுமதி இல்லாமல் வழங்கியதாகவும், மேலும் அனுமதி இருந்தால் மட்டுமே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தவும், பெண்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும், குறிப்பாக இன்று இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் நேற்றே அதற்கு ஸ்ரீநகர் காவல்துறையினரிடம் அனுமதி முன்னறிவிப்பை பெற்றிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது அவர்களுக்கு விளக்கமானது காவல்துறை சார்பாக அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கண்டன கோஷங்களுடன் சாலையில் அமர்ந்து தாவேகா நிர்வாகிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை விடுவிக்கக்கூடும் நேரத்தில் தற்போது விடுவிப்பதாகவும், அதற்கிடையில் அந்த மண்டபத்தில் உள்ளே வைத்து பூட்டை பூட்டி கொண்டுள்ளதும் தற்பொழுது கண்டன கோஷங்களை புஷி ஆனந்தை வெளியிட வேண்டும், எதற்காக நீங்கள் கைது செய்கிறீர்கள், மேலும் சட்டத்திற்கு புறம்பட்டு நீங்கள் செயல்படாதீர்கள் என காவல்துறையிடம் கட்சி நிர்வாகிகள் ஒரு கேள்வியாக எழுப்பி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக அந்த காட்சிகள் முழுவதுமே போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை பார்த்தோம் என்றால் அதிமுக சார்ந்த நபர்கள் தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகமும் போராட்டமானது நடத்தி வருகிறது.
இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு முதல் போராட்டம் என்பதும் இது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதற்கு முன்பாக தமிழகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த போராட்டமும் நடத்தாத தமிழக வெற்றி கழகம் தற்போது பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டதாலும் அதன் தொடர்ச்சியாக இன்று கட்சியின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஒரு நோட்டீஸ் ஆனது வழங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது முதல் போராட்டமாக தாவைக்கினர் சென்னையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காட்சியாக இருக்கக்கூடும் நிலையில் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாக அவரை தடுக்க வேண்டும் என்ற முறையில் தான் இது போன்ற போராட்டங்களானது நடைபெற்று வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.